விதி தாவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு வரும் 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் டெல்லியில் சிபிஐ விசாரணை அலுவலகத்தில் நடிகர் விஜய் 12ஆம் தேதி ஆஜராக இருக்கிறார். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் இப்போது தாவேகா தலைவர் விஜய்க்கும் சிபிஐ சமன் அனுப்பியிருக்கிறது. இந்த சமன் உத்தரவின்படி வரும் 12ஆம் தேதி அவர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம், 41 பேர் உயிரிழந்தது எப்படி என்பது குறித்து ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் புஷி ஆனந்த் உள்ளிட்டோரிடம் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் 2 நாட்களாக விசாரணை நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணை வளையத்தில் தாவேகா தலைவர் விஜயும் சிக்குவாரா என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழ்நிலையில்தான் இப்போது அவர் கரூருக்கு வந்த நேரம், கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நேரம், மேலும் அவர் கரூரில் அந்த பிரச்சார பேருந்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது, தாமதமாக வந்ததற்கான காரணம், கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான அந்த இடத்தை தேர்வு செய்தது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தாவேகா தலைவர் நடிகர் விஜயிடம் கேட்டு அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்து தாவேகா நிர்வாகிகளின் வாக்குமூலம் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய மற்ற நபர்கள் அளித்த வாக்குமூலம் அனைத்தையும் ஒப்பிட்டு இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் நடிகர் விஜயிடம் விசாரணை நடத்துவதற்காக அவருக்கு சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சமன் உத்தரவின்படி வரும் 12ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என அவர் தரப்பு கருத்தை பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது என தெரிகிறது. சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நிலையில் இடைக்கால விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர கரூர் வேலுச்சாமிபுரம் மற்றும் அங்குள்ள வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள், கடைகள், விபத்தில் உயிரிழந்தோரின் உறவினர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் சிபிஐ ஏற்கனவே விசாரணை நடத்திவிட்டது. இதன் மிகவும் இறுதி கட்டமாக இப்போது தாவேகா தலைவர் நடிகர் விஜயிடமும் சிபிஐ விசாரணை நடத்த இருக்கிறது. வரும் 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் விசாரணைக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.